Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ஆன்லைன் மணி ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் ஷார்ட்னர் பண்ண முடியுமா மணி ஏர்ன் பண்ணலாம். யூஆர்எல் ஷார்ட்னர் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வீடியோஸ் லிங்க்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அதை ஷேர் பண்ணுறது வந்து இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அந்த லிங்க்கை ஷார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும், ஒரு சில கமிஷன்ஸ் கிடைக்கும். அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிளியர் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் சம்மந்தமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நான் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே நம்ம இதில் தான் ஷேர் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த வெப்சைட் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா தெரியும். உங்களுக்கு தெரியாதவங்க பாருங்கள், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்கள் ஜிமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு அப்புறம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ரீஎன்ட்ரு பண்ணி இது பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் கூகுள் சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கூகுள் சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. டேரெக்டாக கூகுள் சைன் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சைன் பண்ணும்போது சைன்இன் வித் கூகுள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் சைன் பண்ண முடியாது. யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடியோ இல்லை யூசர் நேமாக போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு CPM பார்த்தீங்கன்னா $3.8 கொடுத்துருக்காங்க. $3.8 CPM கொடுக்குறாங்க. இது சிங்கிள் பேஜ் ஆட் தான், ஒரு சிங்கிள் பேஜ் நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இன்னிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $3.5 எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இன்னிலேருந்து $3.8 ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதில் சிங்கிள் பேஜ் தான் ஆட் தான். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம எல்லாமே செட் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம URL ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் எதாவது காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம யூடியூப்பில் போய்ட்டு லிங்க் சிம்பிளாக ஏதாவது ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணி நம்ம சேனல் லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி இந்த கீழே ஷார்ட்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு URL ஷார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் அந்த மாதிரி வந்துடும். அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுமா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுண்டு. இந்த லிங்கை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் போகும். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அந்த 15 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணாலே போதும். நம்ம 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு செகண்டு கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 4 செகண்ட்ஸ் இருக்குது, இன்னும் 2 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி ஓப்பன் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் தான் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடேரக்ட் ஆகும், ரீடேரக்ட்னு சொல்லி வரும். நம்ம காப்பி பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடேரக்ட் ஆயிரும். இப்போ நம்ம சேனல் காப்பி பண்ணியிருந்தோம், அது ஆட்டோமேட்டிக்காக ரீடேரக்ட் ஆயிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம வந்து கிளிக் ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். மேக்ஸிமம் ஆட் ஆகிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீலோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிக் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து $0.38 நமக்கு ஆட் ஆகிருக்கு. CPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆவரேஜ் CPM. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதில் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா 18+ ஆட்ஸ்லாம் வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் இப்போ நம்ம பண்ணோம், அதோட இதுதான் இப்போ லைவாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுவுமே நான் ஃபேக்னா பண்ணல, லைவாக உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிச்சு அது நீங்கள் ஆட் ஆயிடுச்சு. இதை ஆட் பண்ணது எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். அது இந்த வெப்சைட்லேருந்து நான் ஏர்ன் பண்ணது தான். இதில் ஃபஸ்ட் நம்ம ப்ரொஃபைலெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி விட்ரா பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். விட்ரால் பார்த்தீங்கன்னா விட்ரான்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். இல்லை நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி சொல்லி அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டில் விட்ரால் நாட் அப்டேட்னு சொல்லி வரும். அதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரொஃபைலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அட்ரஸு,
சிட்டி எல்லாமே கேட்கும். அது நீங்கள் தேவைன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் இருந்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு நீட் இல்லை, கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோன் நம்பர் இது என்ட்ரு பண்ணிக்கணும். பேமெண்ட் எதில் நீங்கள் விட்ரா பண்ண சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் விட்ரா பண்ணியிருந்தேன். இதில் இந்த வெப்சைட்டில் ஒரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட $1 இருந்தால் கூட நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா $5 அந்த மாதிரி இருக்கும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் இதில் இந்த வெப்சைட்டில் இதான் ஒரு ப்ளஸ்ஸு. $1 இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூபிஐ இல்லை பேடிஎம் அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும், இல்லை கூகுள் பே அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணால் $2 இருக்கணும். $2 இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பேடிஎம் வேலெட்டுக்கு வந்து சிம்பிளாக $1 இருந்தாலே போதும். பேடிஎம் சூஸ் பண்ணிட்டு பேடிஎம் வேலெட்டோட இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கணும். பேடிஎம் நம்பரு என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணுறீங்கன்னா பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு அந்த எல்லாமே நீங்கள் அந்த கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ எது நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வரும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் சென்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் சென்ட் பண்ணிட்டாங்க. இதில் எதில் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் மெயின் வெப்சைட் காமிக்கிறேன். நான் மெயினாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு இவங்களாம் டெமோ கிரியேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் அக்கௌண்ட்டு. இது வந்து நான் ஜஸ்ட் 10 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். 10 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு வந்துருச்சு. நான் ஏர்னிங்ஸ் இது வந்து இந்த மாதத்துக்குரியது. நான் லாஸ்ட் மந்த் தான் நான் விட்ரா பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 75 வியூஸ் போயிருக்கு. லாஸ்ட் மந்த் எனக்கு 300 வியூஸ் போயிருந்துச்சு. 330 வியூஸ் போயிருந்துச்சு. நான் 300 வியூஸ்லேயே நான் விட்ரா பண்ணிட்டேன். 300 வியூஸ்லேயே நான் $1 ரீச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரெஃபர்னால் எதுவுமே பண்ணல, எனக்கு ஓன் டிராஃபிக் தான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக 22லேருந்து ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 21லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 21னா கரெக்டாக இதில் வந்து 10 நாள். அடுத்து 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிட்டேன். கீழே பாருங்கள், கரெக்டாக 31ஆந்தேதி வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா 31ஆந்தேதி வரைக்கும் தான். ஆனால் அதில் வந்து உனக்கு வந்து 1.513 இது ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ விட்ரா பண்ணிக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். விட்ராவல் ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் $1.025 நான் விட்ரா பண்ணியிருந்தேன். இது பேடிஎம் தான் விட்ரா பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், 30ஆந்தேதி நான் விட்ரா பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு நாள் நான் வந்து விட்ரா பண்ணல. அது 30 யூஸ் கிட்ட போச்சு. பட் ஆனால் அதை நான் யூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் $300 போயிடுச்சு. 300 யூஸ் போயிடுச்சு. அது வந்து எனக்கு $1 வந்துச்சு. $1.25 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. அதை விட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜாக ஒரு $3.5 தான் இருந்துச்சு. அதில் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $3 தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து அவ்வளோதான் வரல. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $3.8 இருக்குது CPM. அதனால் நீங்கள் வந்து 263 வியூஸ் போனாலே போதும். நீங்கள் வந்து உங்களோட விட்ரா எடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 கிளிக் நீங்கள் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்ரா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் சென்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் யூசர்ஸ்க்கு வேறு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அங்கே டெலகிராம்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த டெலகிராம் கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களோட இதுக்கு வந்துடும், அவங்களோட டெலகிராம் பேஜுக்கு வந்துடும். இதில் தான் நான் மார்னிங் தான் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் 4:32 AM சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா $3.8 CPM. அது ஸ்பெஷல் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா $4 CPM அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் சப்போஸ் பேமெண்ட் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வரலன்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் டவுனாக இருந்துச்சு. அதை நான் இது பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ பாருங்கள், நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க கொஞ்சம் நேரத்தில் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விட்ராவல் இஷ்யூ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதை யூஆர்எல் சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது சொல்லி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலோட ஏர்னிங்ஸ் நம்ம சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கனாலே போதும். யூஆர்எல் சார்ட் மணி ஏர்னிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை பற்றி நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.